Hi food lovers. லக்ஷ்போஜனாவில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டிஷ்ஷு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிச்சடி. இது ஒரு குஜராத் பிராந்தியத்தை சேர்ந்த ஒரு கிச்சடி. இது தமிழ்நாட்டு பக்கம் ஒரு செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இது கத்தியாவாடின்னு சொல்லிட்டு கட்ச் பகுதியை சேர்ந்த, குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் பகுதியை சேர்ந்த. கட்சி பெண்கள் எல்லாருக்குமே தெரியும். கட்ச் டிசைன் சாரீஸ் ரொம்ப ஃபேமஸானது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கிச்சடி இது. இந்த கிச்சடி நார்மலாக அவங்க விரத காலங்களில் சாப்பிடுவாங்க. விரத காலங்களில் சாப்பிடும்போது அவங்க அந்த வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு வெங்காயம் சேர்த்து பண்ண போகிறோம். இதற்கு கொஞ்சம் பொருட்கள் பார்க்குறதுக்கு ஜாஸ்தி மாதிரி தெரியும், ஆனால் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான். இது மேஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் இங்கே 1.25 பங்கு எடுத்திருக்கேன். 1.25 பங்கு ரைஸுக்கு 3/4 பங்கு பன்சி ரவை, அதாவது கோதுமை ரவை பன்சி ரவைன்னு கேட்டு வாங்கணும். பன்சி ரவை 3/4 பங்கு. அதே மாதிரி இது பயிறு, பாசி பயிறு ஒரு 3/4 ஆழாக்கு. அப்புறம் இதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, இஞ்சி, தக்காளி, பிரிஞ்சியில் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பட்டை வச்சுருக்கேன். இங்கே ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், ஒரே 4 லவங்கம் வச்சுருக்கேன். அது இல்லாமல் இந்த டிஷ்ஷு தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன், 1 to 1.5 ஸ்பூன் நெய் எடுத்துப்பேன். பட்டர் எடுத்துப்பேன், குக்கிங் பட்டர், இது அன்சால்டட் குக்கிங் பட்டர், அது எடுத்துப்பேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் எடுத்துப்பேன். இது நார்மல் ரெகுலர் கடலை எண்ணெய். கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஜஸ்ட் கொஞ்சம் தான் எடுத்துகிட்ருக்கேன், நிறைய கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு கேரட்டு, 4 பீன்ஸு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, எல்லாம் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே பட்டாணி, பச்சை பட்டாணியும் அமெரிக்கன் கார்னும் வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இங்கே ஒரே ஒரு ஸ்பூன் காரப்பொடி வச்சுருக்கேன். இது பெருங்காயம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இந்த டிஷ் 1 பார்ட் குக்கிங். ஒரு குக்கரில் டைரெக்டாக தாளிக்கிறோம். தாளித்ததுக்கப்புறம் ஒரு பொருளாக சேர்த்துடுறோம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான தண்ணியை விட்டு குக்கரை மூடிட்டோம்னா 3 விசிலேருந்து 4 விசில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா கிச்சடி தயார். பட் அது ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி, பன்சி ரவை, இந்த பருப்பு, இந்த 3ஐயும் ½ an hour நிச்சயமாக ஊற வைக்கணும். இந்த இடத்துல ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ண முடியும். இந்த அரிசிக்கு பதிலாக மில்லட்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான மில்லட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிறுதானியங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சிறுதானியங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிறுதானியங்கள் 2 மணி நேரம் நிச்சயமாக ஊறிக்கணும் தண்ணியில். அப்போ தான் உங்களுக்கு சரியாக வேகும். அதை மனசில் வச்சுட்டு ரைஸுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் சிறுதானியம் சேர்த்துக்கலாம், சேம் குவான்டிட்டி. இப்போ எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோம். குக்கரில் குக்கர் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் குக்கிங் பட்டர், அது கூடவே தேவையான நல்லெண்ணெய், இது காயட்டும், சுரட்டும் நல்லா. போது ஒரே ஒரு ஐட்டத்தை சொல்ல மறந்துட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி துண்டு, அது கூடவே கீழே ஒரு 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு,
போட்டுட்டு சின்னதாக ஒரு கலரி. இந்த டிஷ்ஷில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, காய்கறியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தா நிச்சயமாக லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நம்ம வெஜிடபிள் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதில் பச்சை பட்டாணி சேர்க்க போகிறோம், அது இல்லாமல் அமெரிக்கன் கார்ன் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹெல்த்தி டிஷ். பச்சை பட்டாணி, அதே மாதிரி அமெரிக்கன் கார்ன், ஒரு கலரிட்டு தக்காளி, ஒரு 2 minutes. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். இப்போது இதிலேயே அந்த ஒரு ஸ்பூன் காரப்பொடியும் பெருங்காயத்தூள். இதுலேயே இந்த பயிறு, பன்சி ரவை எல்லாம் நான் வந்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்க்குறேன். ஊற வச்ச பச்சரிசி, எல்லாருக்கும் நல்ல ஒரு கலர் விட்டுரும். இதுலேயே இந்த கொத்தமல்லி, இதுலேயே இந்த புதினா இலை, நல்ல ஒரு கலரிட்டு தண்ணி விட வேண்டியது தான். தண்ணி விட்டுட்டு நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அரிசி, முக்கா பருப்பும் பன்சி ரவையும் எடுத்துருக்கேன். ஸோ முக்கா 1.5, இது ஒரு 1/4, ஸோ 2/4, ஸோ 4ன்னு வச்சுப்போம் காயெலாம் போட்டிருக்கிறதுனால. ஸோ 4 ஆழாக்குக்கு இப்போ 8 ஆழாக்கு தண்ணி விட போகிறேன். டபுள் 8 ஆழாக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் போகிறோம். கிச்சடி தயார். இப்போது தண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு வேணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்துடுத்து. ஸ்டீம் அடங்கி எடுத்து குக்கரை பிரித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சர்விங் பவுலில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். தாலியாவாடி கிச்சடி எப்படி இருக்குது பாருங்கள். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நியூட்ரிஷியஸ் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நான் எப்படி உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அதே மெஷர்மெண்ட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஃபென்டாஸ்டிக்காக வரும். அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த பிக் வந்து எனக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.